கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த புதிய நாளில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும்போது நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நம்ம ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி இந்த பூமியிலே வாழக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. அது பாவ காரியமா இருக்கலாம், அக்கிரம காரியமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியம் இருக்கு. அப்படி நம்ம வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தடை காணப்படும். அதை ஏன் காலையில உங்களுக்கு சேர்த்து சொல்லி தரேன் அப்படின்னா, நீதிமானை ஆசீர்வதித்து. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். விசுவாசத்தினால நம்ம எல்லாரும் நீதிமான் தான். ஒரு நீதிமான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, என் கட்டளையின்படி நடந்து. அப்போ ஒரு நீதிமான் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டளையின்படி வாழ்வாங்க. தேவன் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதெல்லாம் வாசித்து தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது என் கட்டளையின்படி நடந்து. அப்ப யாரெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மாத்திரம் அல்லாமல் அவருடைய கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். என் நியாயங்களை கை கொண்டு, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அந்த எல்லா நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும். எப்படி எப்படி வாழன்னு சொல்லி அழகா எழுதி கொடுத்தாரு. ஒரு குடும்பம் பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் இந்த பூமியிலே நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கையில் கொடுத்தார். அதை நம்ம இரவும் பகலுமா வேதத்தை தியானித்து அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. அந்த வேடை ரொம்ப முக்கியம். யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நீதிமானை ஆசீர்வதித்து. அப்ப அந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னா நீதிமானா வாழணும். விசுவாசத்தினாலே நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது, அவருடைய நியாயங்களை கை கொள்ளும் போது, உண்மையாக இருக்கும்போது அவன்தான் நீதிமான் சொல்லி அழகா சொல்லிட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு மிக பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எப்ப தருகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம நீதிமானா இருக்கும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். இந்த உலகத்திலே
எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற அளவுக்கு 1000 காரியங்கள் வந்துகிட்டே இருக்கு. நெருங்கி நிக்கிற பாவம் என்று வேதம் சொல்லுது. சும்மாதான் செல்போனை கையில் எடுத்தேன் பிரதர், ஒரு 3 மணி நேரம் போயிட்டு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் அவங்க கர்த்தருக்குள் இருந்தாங்களா, கர்த்தரை விட்டு விலகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசித்து பார்க்கலாம். அதனால ஒரு குடும்பத்துல எங்க வழி விலகி போறாங்க, எப்படி போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, பல காரியத்திலே பல சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல அடிமையாயிருவாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீதிமானா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் காலையில அந்த வார்த்தையை அழுத்தி பிடிக்க வேண்டியது அப்படின்னா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தீமை விட்டு விலகி வாழு, பொல்லாப்பை விட்டு விலகி வாழு. அப்பதான் குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சகல விதமான பாதுகாப்பு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணுவோம். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையா நான் வாழணும்ப்பா. நான் உண்மையா வாழணும்ப்பா. உங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கணும்ப்பா. உங்களுடைய நியமங்களை நான் கை கொள்ளணும்ப்பா. நான் உண்மையா இருக்கணும்ப்பா. எனக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உம்முடைய காருண்யத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா. நீதிமானதான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. உங்க பிள்ளையா நான் மாறணும்ப்பா. உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்முடைய பரமபிதா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. மகிமையின் ஆவியானவரே அப்பா உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. அக்னிமயமான ஆவியானவரே உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. காருண்யத்தினால் அப்பா விசேஷம் உங்க பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் சிரசு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறட்டும். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்கிறாங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் எல்லா தடைகளும் விலகி போட்டு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதம் என்ற சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்க பிள்ளை நிரப்பி இருக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். அவனுடைய அப்பத்தின் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. கையின் கிரியில் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. அவனுடைய வம்சத்தை, அவனுடைய தலைமுறை, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. அப்பா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள் ராஜா. யாரெல்லாம் அப்பா வெளியில புறப்படுறாங்களோ அவனுடைய கையின் கிரியைகள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ராஜா. அந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய பிரசன்னால் மூடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். என்னோட இருதய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக திருப்தியாக பண்டகசாலை திறந்து அப்பா பொக்கிஷசாலை திறந்து உங்க பிள்ளைகளை திருப்தியாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. சத்துருக்களை மேற்கொள்ள கிருபையினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடப்படும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் வெளியில புறப்படாலும் எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. பகலில் மேக ஸ்தம்பமோ இரவில் அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட தங்கிருங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மையப்படுவதாக. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்போ உங்க பிள்ளைகளோட உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபப்பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.